பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்குறீங்க? அதை தான் கேட்குறேன், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டேன். தெரியல, ஹாஸ்பிட்டலில் சாப்பிட சொல்லுவாங்க. நான் எதுக்கு பூஜை எவ்வளோ முருங்கத்தலை? சும்மா சாப்பிடதா? எதுக்குன்னா பொரியல் செய்கிறியா? பொரியல் என்ன வேச்சாக்கம் புளிவரை தான் வரும். சூப்பு மாதிரி வைக்கலாம்ல? சூப்பும் வைக்க வேண்டியது தான், பொரியலும் பண்ணிக்க வேண்டியதா தலையை. என்ன பெனிஃபிட்ஸ்? முருங்கைத்தலையில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்குறீங்க? அதை தான் கேட்குறேன், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டேன். தெரியல, ஹாஸ்பிட்டலில் சாப்பிட சொல்லுவாங்க. நான் சாப்பிட்றேன். கார் ஓட்டுறது தான். கார் வேணாமா? பால் தான் வேணுமா? இந்தா விளையாடு. கேட்டை சாத்திட்டு விளையாடு. வெளியே போகுதுப்பா, போ. விளையாடு போ. கேட்டு சாத்திடு, இதெல்லாம் வெளியே போயிடும் பால். தலைமை இல்லையா? A few moments later. நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோங்க. அதனால் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மரம் இருக்குங்க, அதிலிருந்து முருங்கைத்தலை பறிச்சுட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வடசட்டியில் வேக வச்சுட்டோம். அது கூட வந்து கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு எடுத்துட்டு, அப்புறம் அந்த தண்ணியை தனியாக வடித்து வச்சுட்டு அந்த கீரையை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வடசட்டியில் கடுகு போட்டு, அப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இருத்து வச்சுருந்தோம்ல முருங்கைக்கீரை, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அப்புறம் தேவைக்க நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம், வேறு எந்த பொடி மசாலா பொடி எதுவும் போட வேண்டாம். ஏன்னா மிளகாயிலே போதுமான காரம் இருக்கும். அதனால் அது மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வறுத்து நல்லா பொரியல் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்புறமா வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை இருந்தால் கூட அதை வறுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் திருவி போட்டு முருங்கைக்கீரை பொரியலை ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம். முருங்கைத்தலை வந்து வாரத்தில் 2 டைம் இன்னும் 3 டைம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அந்த சூப்பு தண்ணியை தனியாக குடித்தோம்னா ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும், ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்கோசரம் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்துப்போம். இது நல்லா குக் பண்ணி பொரியலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை துவையலாக செய்யலாம். முருங்கைக்கீரையில் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்லாம், நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு 2 டைம் மினிமம் ஒரு டைமாச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் 2 டைம் எடுத்துப்போம். இப்படி பொரியலாக எடுத்துப்போம், இல்லாட்டி சூப் மாதிரி வச்சு குடிச்சுப்போம். துவையெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தேங்காய் திருவி கொட்டி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல்.